வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ மகேஷ் ஹிந்தி வித்யாலயா பூலாம்பாடி. இந்தியில் சரளமாக படிக்க பேச இந்தியை தமிழ் வழியாக எளிய முறையில் கற்க வாருங்கள் ஸ்ரீ மகேஷ் ஹிந்தி வித்யாலயாருக்கு. நீங்கள் இப்போ தான் என் வீடியோவை முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வர்ணமாலா என்றால் ஹிந்தியில் எழுத்துக்கள். இப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறது ஸ்வர்ரு, உயிரெழுத்துக்கள். ஸ்வர்ரு ஆ முதல் அவ் வரை 11 எழுத்துக்கள் உள்ளன. அதில் அம் என்பது அனுஸ்வர், அக என்பது விசர், அம் அக என்பது ஆயுத எழுத்து. இப்போ முதல்ல நம்ம ஆ முதல் அக வரைக்கும் உள்ள வார்த்தைகளை படிப்போம். அதில் தமிழில் பார்த்திங்கன்னா ஆ என்றால் அம்மா என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஆ சே அனார், அ நா இர் அனார் மாதுளை பழம். ஆ சே ஆம், ஆ இம் ஆம் மாம்பழம். இ சே இம்மிலி, இ இம் லி இம்மிலி புளியம்பழம். ஈ சே ஈக், ஈ இக் ஈக் கரும்பு. உ சே உள்ளு, உ இல் லு உள்ளு ஆந்தை. ஊ சே ஊன், ஊ இன் ஊன் நூல்கண்டு. ரி ஷே ரிஷி, ரி ஷி ரிஷி முனிவர். ஏ சே ஏக், ஏ இக் ஏக் ஒன்று. ஐ சே ஐனக், ஐ ந இக் ஐனக் மூக்கு கண்ணாடி. ஓ சே ஓக்லி, ஓ இக் லீ ஓக்லி உரல். औ से औरत, औ रा इत औरत பெண். அம் से அம்பரா, அம் வரா அம்பரா நெல்லிக்காய். அக से நமக், நமக் நமக் வணக்கம். இப்போ வர்ணமாலா ஸ்வர்ரு, ஸ்வரில் ஆ முதல் அவ் வரை 11 எழுத்துக்கள் சொன்னோம். அம் அக என்பது ஆயுத எழுத்துன்னு சொன்னோம். இப்போ இதோடைய உச்சரிப்புகளை படிப்போம். அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அக. இப்போ ஆ முதல் அக வரை உள்ள எழுத்துக்களுக்கு வார்த்தைகளையும் படித்தோம், எழுத்துக்களையும் படித்தோம். இதிலேருந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன், பயிற்சி கொடுத்துருக்கேன் 2 பக்கம் அளவில். அதை தயவு செஞ்சு நீங்கள் படித்து பார்த்துட்டு எழுதி பாருங்கள். உங்களுக்கு நல்லா தரவாக நீங்கள் படித்து மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தன்யவாத்.